டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களிடமிருந்து மின்னஞ்சல் மூலமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு வந்தது. எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற எங்களுடைய அலுவலர்கள், செயலாளர்கள் இது போல ஒரு கடிதம் வந்திருக்கிறது, உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களை தெரியுமா என்று அதை பதில் தருவதற்காக வழக்கமாக அந்த கடிதத்தை கொண்டு வந்து கேட்பார்கள். என்ன டாக்டர் கிருஷ்ணசுவாமி? ரொம்ப நல்லா தெரியும். ஒப்புக்கொண்ட பிறகு இங்கு வந்த பிறகு இந்த அமைப்பு, குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி, அதிலும் அவருடைய திருமதி, அந்த விவரங்கள் எல்லாம் படித்த பிறகுதான் எனக்கு அவரை நன்றாக தெரியும் என்று சொன்னது தவறு என்று புரிந்தது. எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம்தான் தெரிந்திருக்கிறது. அதை வைத்து நான் நன்றாக தெரியும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய சமுத்திரம் போன்ற பல சாதனைகளை படைத்திருக்கிற நபர், அவர் ஏதோ ஒரு குட்டைக்குள்ளே வைத்தது போல நான் ஏதாவது அவர் தெரிந்தால் எனக்கு தெரிந்து முழுக்க நம்முடைய சுதாமா சொன்னது போல நாங்கள் தான் இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தி பரம்பரையை சார்ந்தவர்கள். அதுதான் தெரியும் எனக்கு. மற்றொன்று, நான் அவரிடத்திலே குறிப்பிட்ட விஷயம், அவர்களும் அவருடைய துணையும் 2 பேரும் ஒரு பொருத்தமான ஜோடி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றதெல்லாம் சில போட்டிகள் எல்லாம் வைக்கிறார்கள். இந்த போட்டியிலும் வைக்காமலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு நல்லவர், இணைந்து செய்யக்கூடிய அவர்களே பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், விழா நடத்தி இருக்கிறார்கள். உண்மைதான், கணவன் மனைவி 2 பேரும் ஒரே நோக்கத்தோடு கூட ஒருவர் எந்த லட்சியத்திற்காக பாடுபடுகிறாரோ அதே லட்சியத்திற்காக பாடுபடுவது மாத்திரமல்லாமல் அந்த தொழில்நுட்பத்திலும் அதிலும் திறன்பட செய்து இன்று வரை இத்தனை படைப்புகள் நடத்திருந்தால் அது உண்மையிலேயே கிருஷ்ணசாமி அவர்களுடைய பங்கு பெரும்பங்காக இருந்திருக்கும். இல்லை, அவங்கதான் காரணம் என்றார். இந்த அம்மாவுடைய பங்கு பெரிதாக இருக்கும், ஆனா அவங்க சொல்லுவாங்க அவர் தான் காரணம். அதனால இந்த கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நல்ல தம்பதிகள் எப்படி வாழ்வது எப்படி என்கின்ற இவர்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று தெரியும். அதை சொல்வதற்கு எனக்கு தகுதியிலே வேறு விஷயம்.